இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையோட தலைப்பு வாய்ப்பு வந்தால் பயன்படுத்து. ஒரு நாட்டுல ஒரு இளைஞன் தன்னோட குடும்பத்துக்காக ரொம்பவே கஷ்டப்படுறான். அந்த இளைஞன் அதிகமாகவும் படிக்கல, படிக்காமையும் இல்ல, ஓரளவுக்கு எழுத படிக்க தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி தன்னோட படிப்பை படிச்சு முடிச்சிருக்கான். நிறைய இடத்துல வேலை தேடி பார்க்கறான். எந்த வேலையும் அவனுக்கு உழைப்புக்கு தகுந்த சம்பளம் கிடைக்கிற மாதிரி இல்ல. இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கிடைக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் அந்த நாட்டுல உள்ளவங்க எல்லாருமே அமெரிக்காவுக்கு போய் வேலை செஞ்சு பெரிய ஆளா திரும்பி வராங்க அப்படிங்கிற செய்தி அவனோட காதுல போடப்படுது. அதை தெரிஞ்சதும் அந்த இளைஞன் ரொம்பவே வருத்தப்படுறான். எல்லாரும் நிறைய படிச்சிருக்காங்க, அதனால வெளிநாட்டுல போய் சம்பாதிக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா நிறைய பணம் படைச்சவங்களா இருக்காங்க, அதனாலயும் வெளிநாட்டுக்கு போய் சம்பாதிக்கிறாங்க. நமக்கு பணமும் இல்ல, படிப்பும் இல்ல, எப்படி நம்ம போறது அப்படின்னு யோசிக்கிறான். ஒரு வயசானவர் வந்து அந்த இளைஞன் பக்கத்துல உட்கார்றாரு. தம்பி, உனக்கு என்னப்பா கவலை, ஏதோ யோசனையிலேயே இருக்கியே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த இளைஞன் அவரை பார்த்து, ஐயா, இந்த நாட்டுல இருந்து அமெரிக்கா போறதுக்கு கப்பல்ல போகணுமா? அப்படி நிறைய பேர் கப்பல்ல போய் அவங்க அமெரிக்காவில சம்பாரிச்சிட்டு வராங்க. அதை வச்சு அவங்களோட குடும்பத்தை ரொம்பவே நல்லபடியா பாத்துக்கிறாங்க. எனக்கு அந்த வாய்ப்பு இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவ்வளவுதான், இதை விடுங்க ஐயா. அடுத்த நாள் வேலைக்கு போனா நான் இதை மறந்துடுவேன். உங்களுக்கு ஏதாவது உதவி வேணுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த வயசானவர், ஆமாப்பா, உன்னை பார்த்தா ஏதோ கொஞ்சம் படிச்ச மாதிரி தெரியுது. எனக்கு ஒரு கடிதம் வந்திருக்கு, அதை படிச்சு காமிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த இளைஞன், சரிங்கய்யா, கொடுங்க, நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கடிதத்தை வாங்கி படிச்சு காமிக்கிறான். அதுக்கு அந்த பெரியவர், தம்பி, ரொம்ப நன்றிப்பா, நீ மட்டும் இத படிச்சு காமிக்கலைனா இதுல என்ன எழுதிருக்குன்னு எனக்கு தெரியாமையே போயிருக்கும். நீ நினைச்ச மாதிரி ஒரு நாள் நீயும் அமெரிக்காவுக்கு போவ, வருத்தப்படாத, என்னோட ஆசி உனக்கு எப்பவும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் அமெரிக்கா போறதுக்கு கப்பல்ல பயணச்சீட்டு எவ்வளோ அப்படின்னு சொல்லி அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறான். அதுல இருந்து ஒவ்வொரு நாளும் அவன் பசி பட்டினியா கடந்து தன்னோட குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு அந்த கப்பல் பயணச்சீட்டுக்கான காசையும் சேமிக்கிறான். அடுத்த கொஞ்ச நாள்லயே அந்த இளைஞன் ரொம்ப கடுமையா உழைச்சு அந்த பயணச்சீட்டுக்கான காசை சேர்த்துக்கிறான். அந்த இளைஞன் தான் ஒரு கப்பல்ல அமெரிக்கா போக போறதாவும் திரும்பி வரும்பொழுது நிறைய வருமானத்தோட வருவான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கப்பலுக்கு புறப்படுறான். அந்த இளைஞன் கப்பல்ல ஏறினதும் ஒரு ஓரமா போய் உட்காந்துக்கிறான். 3 நாள் பயணம் அப்படிங்கறதுனால அவன் கொண்டு வந்த பிரெட், ஜாம், பிஸ்கட் இந்த மாதிரி ஒரு சில உணவுப் பொருட்களை சாப்பிடவும் தூங்கவும் இப்படியே 3 நாளும் கழியுது. 3வது நாள் சாயங்காலமா அந்த இளைஞனோட பயணிக்க கூடிய ஒருத்தர் கேக்குறாரு, தம்பி, ஏன்பா இங்க வந்து நீ 3 நாளா நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன், இங்க குடுக்கற எதையுமே நீ சாப்பிடல, இங்க நல்ல ரூம் இருக்கு, பெட் இருக்கு, இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கு, இதை எதையுமே நீ யூஸ் பண்ணிக்கல அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த இளைஞன், அது வந்து நான் இதுக்கான காசெல்லாம் சேர்த்து கொண்டு வரல, இந்த பயணச்சீட்டுக்கான காசை மட்டும்தான் கொண்டு வந்தேன், அதுதான் என்னால சேமிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றான். இத கேட்ட அந்த பயணி கலகலன்னு சிரிக்கிறாரு. இல்லப்பா, இது எல்லாமே உன் பயணச்சீட்லயே ஃப்ரீன்னு போட்டிருக்கு, அதுக்கான அமௌண்ட்டும் சேர்த்துதான் அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் இவனுக்கு புரிய வருது, அச்சச்சோ, இந்த சந்தோஷத்தை எல்லாம் 3 நாளா நாம அனுபவிக்காம விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். இந்த கதையில இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நம்மள பல பேர் இந்த இளைஞன் மாதிரி கிடைக்கிற வாய்ப்பை தவற விட்டுறோம். படிக்கிறதா இருந்தா படிப்புன்னு அதுலயே கவனமா இருந்துடுறோம், வேலைக்கு போறதா இருந்தா வேலையிலே கவனமா இருந்துடுறோம். அது மாதிரி இல்லாம அந்தந்த வாய்ப்புகள்லயும் கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன சந்தோஷத்தை வாழ்க்கையில அனுபவிக்கணுங்கிறது தான்.